ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரூ ஹார்ட் டிஎஸ். நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானா மில்க் ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாழைப்பழம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ ஆப்பிளையும் சேர்த்துடலாங்க. இது ரெண்டுமே சேர்த்து மில்க் ஷேக் செய்யும்போது வந்து டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரியும் 4-5 பாதாமும் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக வந்து ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். ஆனால் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு மில்க் எடுத்துருக்கேங்க. காய்ச்சி ஆற வச்ச பால். 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாம். இது எல்லாமே நல்லா சேர்ந்து அரையும் போது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. குட்டீஸ்க்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெயிலுக்கு. ஐஸ் க்யூப் போட்டுக்கலாங்க, சில்லுன்னு இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே இது பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். இப்போ சேர்த்தாச்சுங்க, அவ்வளோதாங்க. ஆப்பிள் பனானா மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரிங்க்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்பிள் பனானா மில்க் ஷேக் ரெடிங்க. தேங்க் யூ.